ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி விரதத்துடைய மகிமை பத்தி தாங்க பார்க்க போறோம். வைகுண்ட ஏகாதசி என்பது விரதம் மேற்கொள்ளும் பாரம்பரிய சம்பிரதாயம் மட்டுமல்லங்க. அது ஒரு கொண்டாட்டம்னே சொல்லலாம். மார்கழி மாதத்தில் வளர்பிறை பட்சத்தில் வரும் 11ஆம் நாள் தான் வைகுண்ட ஏகாதசியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறதுங்க. வைகுண்ட ஏகாதசி அதான் பெயரிலேயே விடையும் கிடைத்து விடுகிறதுங்க நமக்கு. இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால்தான் கிடைத்திற்கரிய வைகுண்ட பதவியாகிய மோட்சம் அப்படிங்கிறது நமக்கு கிட்டும். கோதை நாச்சியார் ஆண்டாலும் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று பாடியிருக்கிறாரே. ஆனால் பரமாத்மாவின் சங்கல்பத்தின்படி நாம் இவ்வுலகை விட்டு நீங்கிய பிறகுதானே அந்த பேரு கிட்டும். அப்படி இருக்க எதற்காக ஒவ்வொரு வைகுண்ட ஏகாதசியையும் அனுசரிக்க வேண்டும்? இது விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு மட்டுமல்லங்க, அவர்களுடைய மூதாதையர்களுக்காகவும் தான். அறிந்தோ அறியாமலோ புரிந்திருக்கக்கூடிய பாவ செயல்களுக்காக நரகத்தில் உழல வேண்டிய தண்டனையை அந்த மூதாதையர் பெற்றிருந்தால் அவர்களும் வைகுண்ட பதவியாகிய சொர்க்கத்தை அடைய நாம் மேற்கொள்ளும் வைகுண்ட ஏகாதசி விரதம் உதவுங்க. மொத்தத்தில் இந்த விரத நாளில் உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் இணைந்திருக்க முயற்சிக்க வேண்டும். எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் உறக்கத்தையும் தவிர்த்து பெருமாள் திருநாமத்திலேயே ஒன்றிவிட வேண்டும். சம்பிரதாயப்படி மிகவும் ஆசாரமாக இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் ஏகாதசி நாளன்று மட்டுமல்ல, முந்தைய தசமி பிந்தைய துவாதசி என்று 3 நாட்களும் உண்ணாவிரதம் மேற்கொள்வார்கள். என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.